அவங்க டோட்டல் ஓட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணதும் எண்ணுனதுக்கும் இடையில கூட வித்தியாசம் இருக்கு. அப்ப இவ்வளவு ஓட்டு பதிவாச்சுன்னு ஒரு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு அதை விட கூடுதலா எண்ணுதுன்னா இப்ப தேர்தல் ஆணையத்தை நம்ம இப்ப மட்டும் எப்படி நம்புறது? இப்போ தேர்தல் தோல்வியில் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து சரியா இல்லை, இல்லை இது ஓட் பேங்க் தான் பார்க்கணும், இல்லை வந்து ஓட் பர்சன்டேஜை பார்க்கணும் அப்படின்னு பேசுறதெல்லாம் யாருக்கு சொல்லிக்கிற சமாதானம்? அப்ப மக்கள் வந்து தங்களுடைய உணர்வு உரிமையின் பேரில் வாக்களிப்பதில்லை. இந்த தேர்தல் மூலமாக அரசை ஒரு திசையை நோக்கி நகர்த்த போறோம்னு வாக்களிக்கிறது இல்லை. இந்த தேர்தலில் பங்கெடுப்பதே தன் சாதியுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கு அல்லது மத பெருமையை நிலைநாட்டுவதற்கு ஒரு பெரிய குரூப் உருவாயிடுறாங்க. இவங்க ஒரு 10 சேனல் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நியூஸ் சேனல் 11 இருக்கு. நியூஸ் சேனல்ஸுக்கு அவ்வளவு டிஆர்பியே கிடையாது. இப்ப எப்படி இவ்வளவு நியூஸ் சேனல் உருவானாங்க? அவங்களோட பிசினஸ் என்ன? அவங்க எதை கிரியேட் பண்றாங்க? சாதிவாரி வாக்கு வங்கி இருக்கணும், ஒடுக்குமுறை இருக்கணும், சுரண்டல் இருக்கணும், தலித் ஓட்டு வாங்குறதுக்கு தலித் அடையாளம் உள்ள வந்தா போதும் அப்படிங்கிற முறையில் அவங்க கால்குலேட் பண்றாங்க. இப்ப இதுக்கு எதிரான கால்குலேஷன் எங்க அவரை ஊதி பெருசாக்கணும், எங்க அவரை பஞ்சர் பண்ணணுங்கிற என்டையர் மெக்கானிசத்தை நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னா உங்க கையில சோசியல் மீடியா வேணும், உங்க கையில மீடியா வேணும், உங்க கையில கட்சி, ஒரு பெரிய கட்சி இருக்கணும். புறக்க பேச நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட 202 இடங்கள் வரைக்கும் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸ்வைப் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதான் இப்ப இந்த தேர்தல் முடிவு நிறைய பேர் விவாதிச்சிட்டாங்க. நான் ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தேன். என்னன்னா, பிஜேபிக்கு வந்து 1% தான் ஏற்கனவே வாங்கின ஓட்டை விட அதிகமா வந்திருக்கு. ஆனா சீட்டுங்கிற முறையில 10 சீட்டுக்கு மேல வந்து அதிகமா வந்திருக்கு. அப்புறம் ஆர்ஜேடி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் ஓட் பர்சன்டேஜ். மக்கள் அதிகமா ஆதரிக்கிறது ஆர்ஜேடி தான். அவங்க கம்மியான சீட்ல தான் நின்னாங்க. ஆனா அதிகமான ஓட்டு வாங்குறாங்க. ஆனா ஒரு 23% ஓட்டு வாங்கின ஒரு கட்சி 24 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ இது வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, இவ்வளவு கோடிக்கணக்கான ஓட்டு வாங்கியும் சீட்டுல அது ரிஃப்ளெக்ட் ஆகல. ஆனா இன்னொரு பக்கம் கோயிலிஷன், அது இல்லாம ஆளுங்கட்சி, அப்புறம் அதுக்கான அதிகாரம், பணம் எல்லாத்தையும் சரியா பயன்படுத்தும் போது அதே ஓட்டு சதவீதத்தை ஒரு பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணாமையே ஒரு கட்சி வந்து அதிகமான சீட்டு ஜெயிக்க முடியுது. அதே சமயம் ஜேடியுக்கு ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்ப இவங்க எல்லாம் கூட்டணியா நின்னாங்க, பாதி சீட்டுகள் நின்னாங்க. ஆனா ஒரு 4% ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜேடியுக்கு. அவங்க ஒரு பெரிய அளவுக்கு டேலி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒட்டுமொத்த ஆட்சி அவங்க தான் நடத்த போறாங்க. எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கு விமர்சனம் பண்றதுக்கான அதிகாரம் தான் கிடைக்க போகுது. அப்போ இந்த ஓட்டு போட்ட மக்கள் அவங்களோட அவங்களோட தேர்வுக்கு இந்த ஜனநாயகத்துல என்னதான் மதிப்பு? இந்த கேள்வி நம்ம பல தடவை பேசியிருக்கோம். அதான் கேட்குறேன். இப்போ வந்து ஒவ்வொரு முறை தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம கண்டெஸ்டே பண்றோம். அப்போ தேர்தல் தோல்வியில் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து சரியா இல்லை, இல்லை இது ஓட் பேங்க் தான் பார்க்கணும், இல்லை வந்து ஓட் பர்சன்டேஜை பார்க்கணும் அப்படின்னு பேசுறதெல்லாம் யாருக்கு சொல்லிக்கிற சமாதானம்? சமாதானம்னு வைக்கிறத விடவும் நம்ம வந்து இதை எப்பதான் பேசுறது? தேர்தல் நேரத்துல பேசுனா கூட்டணி, மத்த கணக்குகள் அதுதான் அரசியல் விவாதமா மாறுது. தேர்தலுக்கு பிறகு பேசுனா ஒரு முடிவுக்கு வந்து சொல்ற விளக்கமா இது மாறி போயிடுது. நான் என்ன கேட்கிறேன், இது கட்சிகளோட பிரச்சனையா? இல்ல ஓட்டு போட்ட மக்களோட பிரச்சனையா? இப்ப இதுதான் ஜனநாயகம்னு மக்களை நம்ப வைக்க போறோமா? இப்ப இதனால தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடைச்சதா அர்த்தமா? ஒண்ணும் இல்ல. எலெக்ஷன் நேரத்துல கரெக்டா எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு 2 மணி நேரம் முன்னால எல்லாரோட வீட்டுலயும் இது வங்கி கணக்குலயும் 10,000 ரூபாய் பணம் போடுறதுன்னு ஒரு ஸ்கீமை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபண்டிங்கோட 30,000 கோடி ரூபாய்க்கு மேல பணம் செலவு பண்ணி அறிவிச்சு, அதோட ரிசல்ட் வந்து வாக்குப்பதிவுல பெண்களுடைய சதவீதம் அதிகமாகிறதையும் பார்க்கும்போது நமக்கு இயல்பா என்ன கேள்வி வரும்? இது 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 வந்து ஒருவேளை தேர்தல் ஆணையம் நடுநிலையாகவோ அல்லது ஒரு ஃபேர் பிளேவை கவனிக்கிற இடத்துல இருந்திருந்தா இதை டெக்னிக்கலா அது தப்பு கிடையாதுல்ல. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி தான் அத பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு அப்படி நலத்திட்டமா இல்ல வந்து பணங்களா குடுக்கும்போது மக்கள் அதுக்கு ஹீல் ஆகுறாங்கல்ல. இப்ப அதனால தானே அது ஓட்ல அதுதான் நான் இப்போ கேட்கிறேன். அதை தாண்டியும் தனக்கு இந்த கட்சி வேண்டான்னு ஓட்டு போட்ட மக்கள் அவங்களோட சதவீதத்துக்கு ஏத்த மாதிரி சீட்டு ஜெயிக்க முடியலைங்கிறது உண்மைதானே? நீங்க வந்து அதுக்கு சாதகமா ஓட்டு போட்டவங்களை பத்தி மட்டும் நம்ம பேசுறோம். மக்கள் நலத்திட்டம் வேணான்னு நான் சொல்லல. நலத்திட்டத்தை விமர்சனம் பண்ற கட்சி தான் பிஜேபி. நலத்திட்டத்தை விமர்சனம் பண்ணி பல மாநிலங்கள்ல செயல்படுத்துற நலத்திட்டத்தை இல்லாம பண்ற கட்சி தான் பிஜேபி.
அதுக்கான நிதியை வெட்டுறது. மாநிலங்கள் தான் நீங்க நலத்திட்டங்கள் செயல்படுத்துறாங்க. ஆனா அந்த கட்சியால ஓட்டு கெயின் பண்ணணும்னா அதுக்காக மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண முடியுது. ம். இப்ப நான் கேட்கறது வந்து இப்படி ஒரு 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 பிராக்டிஸ அனுமதிக்கிறது அந்த நேரத்திலயும் பேசாம, ரிசல்ட்டுக்கு பிறகும் பேசாம வேற எப்ப பேச போறோம்? இப்ப இது தேர்தல் ஆணையத்துடைய ஒரு ரோல் இருக்குன்னு சொல்றீங்களா? இதுல 3, 4 விஷயம் பேச வேண்டியிருக்கு. அதாவது பிஜேபி ஜெயிச்சிருக்கான்னா ஜெயிச்சிருக்கு. கடந்த காலத்துல பதிவானத விட அதிகமான ஓட்டு அங்க பதிவாயிருக்கான்னா ஆயிருக்கு. ஆனா, எஸ்ஐஆர் மூலமா லட்சக்கணக்கான பேர் ஓட்டை இழக்கவும் செஞ்சிருக்காங்க. ம். சதவீதம்னு பார்க்கும்போது, ஓட்டு சதவீதம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனா, ஓட்டு பதிவு பண்ண விருப்பமான அல்லது பிஜேபிக்கு எதிரா வாக்களிக்கிறவங்களுடைய ஓட்டுக்கள் எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டிருக்குங்கிறது நம்ம இன்னும் முழுசா ஆய்வு பண்ணணும். பட் ஆனா நமக்கு தெரியும் ஆப்வியஸா. அதே அரசு நிர்வாகம் தான் எலக்ஷனையும் நடத்தியிருக்கு. 2வது விஷயம், பெரிய அளவுக்கு பணம் புழங்குற நலத்திட்டங்கள அரசின் பணத்திலேயே அறிவிச்சதுங்கிறது நடந்திருக்கு. 3வது விஷயம், சாதி ரீதியாக ஒரு வாக்கு சேகரிப்புங்கிறது நடந்திருக்கு. இதுல வந்து பிஜேபியோட ஓட்டு பெரிய அளவுக்கு இன்கிரீஸ் ஆகல. ஜேடியூட ஓட்டு ஒரு 4% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனா, ஆர்ஜேடிக்கு ஓட்டு குறையல. போன தடவ வாங்குன அதே ஓட்டு அல்லது கொஞ்சம் கூடுதலா தான் அவங்க வாங்கியிருக்காங்க. அந்த கூட்டணிக்கே சொல்றேன். ஓட்டு குறையல. ஆனா சீட்டு பயங்கரமா குறைஞ்சிருக்கு. ஏன்னு பார்க்கும்போது, இந்த தேர்தல்ல அதான் அந்த அந்த ஆய்வு முடிவுகள் பார்க்கும்போது என்னன்னா, சுயேச்சைகளுக்கு விழுந்த வாக்குகள் இந்த முறை சுயேச்சைகளுக்கு போகல. கட்சிகளுக்கு போயிருக்கு. கட்சிகளுக்கு தான் போயிருக்கு. அதுல ஜன்சுராஜ மட்டும் நீங்க தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கூட, அந்த சுயேச்சைகளுக்கு விழுந்த அல்லது யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, எனக்கு ஆல்டர்னேட் வேணும்னு ஓட்டு போட்டிருந்த அந்த நம்பர் குறைஞ்சு, கட்சிகளுக்கு வாக்களிக்கிற எண்ணிக்கை அதிகமாகி, அந்த இதுல கெயின் பண்ணது தான் ஜேடியு அப்படிங்கிற ஒரு முடிவு சொல்றாங்க. நீங்க சொன்ன ஒவ்வொரு ஃபேக்டருமே தனித்தனியா பேச வேண்டியது. முதல்ல வந்து தேர்தல் ஆணையம் தொடர்பானது. தேர்தல் ஆணையத்தின் மீது இந்த தேர்தலுக்கு முன்பே வந்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் நெறைய அலிகேஷன்ஸ் வச்சாங்க. அதாவது ஓட் சோரின்லாம் சொன்னாங்க. வாக்குகள் ரொம்ப மோசமா திருடப்படுதுன்னுலாம் சொன்னாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் பீகார் தேர்தல்ல இண்டி கூட்டணி வந்து கன்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தோத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் தான் காரணம் திரும்ப சொல்றது, இல்ல அத வந்து திரும்ப என்ஷூர் பண்றதுக்கான ஒரு முயற்சியா? ஜெயிச்சிருந்தா இந்த வாதத்த திரும்பவும் இதே இந்தியா கூட்டணி முன்னாடி வச்சிருக்குமா? தேர்தல் ஆணையம் எவ்வளவு மோசமா இருந்தாலும், தேர்தல்ல பங்கெடுக்கிறது ஒரு கட்சியோட வேலை. பங்கெடுத்து தான் ஆகணும். ஆனா, தேர்தல் ஆணையம் பண்ற தப்பெல்லாம் அதுக்கு நம்ம ஏத்துக்கிறோம்னு அர்த்தம் இல்ல. பங்கெடுக்கிறது ஒரு ஜனநாயக கடமை. பங்கெடுத்து தான் ஆகணும். இன்னைக்குமே சொல்றேன், இந்த தேர்தல் முறை மக்கள தான் தோற்கடிக்குது. ஆனா, மக்கள் ஓட்டு போடாம இருப்பாங்களா? ஓட்டு போடணும். ஆனா, இந்த முறைய மாத்தணும். இந்த முறைய மாத்தி என்னோட ஓட்டு எவ்ரி வோட் இஸ் கவுண்டட் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க கொண்டு வரணும். 1. 2வது தேர்தல் ஆணையம் தடாலடியா எஸ்ஐஆர்ன்னு ஒரு நிகழ்ச்சி நிரல பண்ணாங்க. இப்ப இப்ப சொல்லுவாங்களா? பீகார்ல நடந்த வாக்குப்பதிவுல எந்த கள்ள ஓட்டும் இல்ல, எந்த முறைகேடும் இல்லன்னு தைரியமா சொல்ல முடியுமா? பீகாருடைய வாக்காளர் பட்டியல் என்பது இனிமேல் தூய்மையானது அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா கிடையாது. நம்மளே பார்க்கிறோம். ஒரே அட்ரஸ்ல ஆயிரக்கணக்கான ஓட்டுகள். அப்புறம் பெயர் போலியா இருக்கிறது. ஒரே பூத்ல பல பேர் வாக்களிக்கிறது. பூத் கேப்சர் பண்றது. எல்லா விதமான முறைகேடுகளும் இப்போ நடக்க தான் செய்யுது. இது இல்லாம கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க டோட்டல் ஓட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணதும், எண்ணுனதுக்கும் இடையில கூட வித்தியாசம் இருக்கு. ம். இப்பவும். அப்ப இவ்வளவு ஓட்டு பதிவாச்சுன்னு ஒரு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு, அத விட கூடுதலா எண்ணுதுன்னா, இப்ப தேர்தல் ஆணையத்த நம்ம இப்ப மட்டும் எப்படி நம்புறது? பதிவான ஓட்ட விட எப்படி அதிகமா எண்ணுவீங்க? அப்ப அது யாரோட ஓட்டு? இந்த கேள்வி இருக்கு இல்லையா? இன்னொன்னு, இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்ட முறை மாறிடுச்சா? நம்ம விமர்சிச்சோம். ஆனா அதுக்குன்னு மோடியும், ஒரு கேபினெட் அமைச்சரும் சேர்ந்தா இவங்கள நியமிச்சிட முடியுங்கிறது மாறிடுச்சா? கிடையாது தானே! அப்புறம் எஸ்ஐஆர் முறைகேடுகள் பலத சொன்னோம். வாக்காளர் பட்டியல் முறைகேடுகள் பலத சொன்னோம். இதே மாதிரி முறைகேடுகள் பல மாநிலங்கள் நடந்திருக்கிறத எக்ஸ்போஸ் பண்ணோம். அதெல்லாம் உண்ம. தேர்தல் ஆணையம் அதையெல்லாம் சரி பண்ணிருச்சா? அதெல்லாம் ஏத்துக்குச்சா? அந்த குற்றச்சாட்டுகள் மேல இப்போதைக்கு விசாரணையாவது ஏவப்பட்டிருக்கா? அல்லது விசாரணை நடக்கிற கர்நாடகாவுல தேர்தல் ஆணையம் ஒத்துழைச்சிருச்சா? வாக்காளர் அனுமதி இல்லாமயே வாக்காளர் பேர நீக்குறத கர்நாடகாவுல தடுத்துட்டாங்களா? இல்ல தானே! சோ இதெல்லாம் இருந்துகிட்டே ஒரு ஒரு நீங்க வந்து உங்களோட ஓட்டப்பந்தயத்துல உங்களோட போட்டியாளர் 10 அடி முன்னால ஓடத் தொடங்குறாரு. நீங்க சொல்றீங்க இது தப்புன்னு. அப்படின்னா நீ வெளியில போன்னு சொன்னா நம்ம ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கவே முடியாது. சோ கலந்துக்கிறோம். ஆனா அட் த சேம் டைம் அவர் 10 அடி முன்னால தான் ஓடத் தொடங்குனாருங்கிறது ஃபேக்ட். இந்த ஃபேக்ட்ட மக்கள்ட்ட சொல்லி தான் ஆகணும். இல்லன்னா வெற்றியாளர் எழுதுறது தான் வரலாறுன்னு மாறி போயிடும். அப்ப அடுத்து நடக்கக்கூடிய 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள்லயும் இந்த நிலைமை தான். இந்த எஸ்ஐஆர்ங்கிறது இப்ப கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அது அமுல்படுத்தப்படுற விதம். அத பத்தி பின்னாடி விரிவா பேசிடலாம். பட் இந்த இதுல வேண்டாம். இது வந்து இந்த 5 மாநில தேர்தல்கள்ல
என்ன செய்வாங்கங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாக பீகார் இருக்கு. ஆனா என்னன்னா ஒரு விஷயம் முடியாது அவங்களால. இப்ப பீகார்ல வந்து இந்த தேர்தல் முறைகேடுகளை சக்சஸ்ஃபுல்லா செய்யறதுக்காக வெளியிலிருந்து பாஜகவை சேர்ந்த ஊழியர்களை, பணியாளர்களை, ஆர்எஸ்எஸ் பணியாளர்களை அந்த மாநிலத்துல டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. இது ஏன் பண்ணாங்க? அப்போ நம்ம வந்து வெறுமனே ஒரு பிஜேபிங்கிற கட்சி எதிர்க்கல. ஒரு பெரிய எலெக்ஷன் மெஷினரியை எதிர்க்கிறோம். இந்த மெஷினரிக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. ம். வேலை செய்யும் முறை இருக்கு. இது வந்து நாங்க திரிபுரா எலெக்ஷன்ல சிபிஎம் நேரடியா பார்த்தோம். திரிபுரால வந்து சிபிஎம் தோற்பதற்கான வாய்ப்பே இல்ல. ஆனா, அங்க வந்து காங்கிரஸ் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் இது எல்லாம் அப்படியே ஒட்டுமொத்தமா பிஜேபியுடைய வாக்கு வங்கியா மாறுச்சு. அதுக்கு வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு பல்லாயிரக்கணக்கான பேர். எக்ஸாக்ட்டா எண்ணிக்கை தெரியலனாலும், அந்த அந்த நேரத்துல ஊடகங்கள்ல அது ஒரு பெரிய செய்தியா இருந்துச்சு. வெளி மாநிலங்கள்ல இருந்து ஒரு சின்ன மாநிலத்துல பல்லாயிரக்கணக்கான பேர வந்து டெப்ளாய் பண்ணி, அவங்க வந்து ஒவ்வொரு பூத்லயும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஒரு சின்ன மாநிலம். ஆனா அங்க வந்து இடதுசாரிகள தோற்கடிக்கணும் அப்படிங்கிற முடிவோட அவங்க செஞ்சாங்க. இந்த எலக்ஷன் பேட்டர்ன் நாங்க பார்த்தப்ப தான், சில பூத்துகள்ல 100% மேல ஓட்டு விழுந்தத நாங்க பார்த்தோம். அத வந்து சிபிஎம் அக்கவுண்டோட அதாவது கணக்கு வழக்கோட சரியா வந்து சப்மிட் பண்ணிருக்கு. இந்தந்த பூத்துகள்ல 100% மேல ஓட்டு எண்ணப்பட்டிருக்கு. பதிவானதோட கூடுதலா எண்ணியிருக்காங்கங்கிறத நாங்க அம்பலப்படுத்தணும். அப்ப அந்த இடத்துல நடந்த முக்கியமான பினாமினன்னா, பல 1000 பேர் வெளியிலிருந்து கொண்டு போய் வேலையில உட்கார வைக்கப்பட்டாங்க. இப்போ அவங்க இப்ப நீங்க தமிழ்நாடே எடுத்துக்கங்க. ஒரு ஹிந்தியில பேசுற அல்லது மராட்டியில பேசுற ஒருத்தர் வந்து இங்க உட்கார்ந்து வொர்க் பண்றாருன்னா, அவரு வந்து பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணுவாரா? மாட்டார். அப்ப அவரு என்ன வேலை பார்க்கிறார்? அப்ப அவங்க ஏதோ ஒரு வேலைய உள்ள உட்கார்ந்து செய்றாங்க இல்லையா? ஒவ்வொரு பூத் லெவல்ல டேட்டா மேனிபுலேட் பண்றது அல்லது மேனேஜ் பண்ற வேலைய செய்றாங்க இல்லையா? இது என்னன்னு நமக்கு தெரியணும். ஏன்னா கடந்த காலத்துல பல கட்சி தலைவர்கள் வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. அத பார்த்திருக்கோம். அல்லது மக்கள் கிட்ட தெரு தெருவா போய் கேம்பெயின் பண்ணும்போது பல அமைச்சர்கள் நீங்க ஒரே ஒரு இடைத்தேர்தல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, பல அமைச்சர்கள் தெருவுக்கு தெரு கேம்பெயின் பண்றத பார்ப்போம். இது அப்படி இல்ல. இது அவங்க முகம் தெரியாத பல பேர் கேடர்கள். இவங்க என்ன வேலை செய்றாங்க? இதுல பிஜேபி காரங்க உண்டு, ஆர்எஸ்எஸ் காரங்க உண்டு. ஓகே. இதெல்லாம் நீங்க சொல்ற வாய்ப்பு தேர்தல் ஆணையம், இவங்க வந்து எலக்ஷனுக்கு ஒர்க் பண்ற பேட்டர்ன் இதெல்லாம் ஓகே. இப்போ இந்தியா கூட்டணிக்குள்ள எந்த ஒரு டிராபேக்ஸுமே இல்லன்னு சொல்லிற முடியுமா? கூட்டணி அமைக்கிறதுல அவ்வளோ பெரிய பிரச்சனை. கூட்டணிய அது ஸ்டெபிலைஸா கொண்டு போறது, தொகுதிகள உடன்பாடு பண்றது. சில இடங்கள்ல வந்து ஒரே கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போட்டி வேட்பாளர்கள நிறுத்துறதுன்னு நெறையா விஷயங்கள் இதுல பார்த்தோம். இந்த எந்த தப்புமே சரி செய்யப்படாம, வெறுமனே பாஜகவ மட்டும் கை காட்டி அவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்றது சரியா இருக்கும். இல்ல நம்ம அப்படி சொல்ல முடியாது. பாஜகவுடைய வொர்க்கிங் பேட்டர்ன் ரொம்ப ஆபத்தானது. சில இடங்கள்ல ஏற்கனவே இருந்த நடைமுறைகள் மாறிடுச்சு. இவங்க தேர்தலை அணுகுற விதமே பெரிய அளவுக்கு பணமும், பெரிய அளவுக்கு மேன் பவர் ஒரு மனித வளமும், அது இல்லாம சயன்டிஃபிக் டெக்னாலஜிஸ யூஸ் பண்றாங்க. இது எல்லாம் செஞ்சுட்டு அரசு, அதிகாரம், தேர்தல் ஆணையம் இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க. அப்படின்னா, உங்க உங்க எதிர்ப்பு எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்கணுங்கிறதுக்கான காரணங்கள தான் அத பார்த்துக்கணுமே தவிர, இவரு இப்படி இருக்காரு. அதனால நீங்க எல்லாம் ஒண்ணா இருங்க. அப்படி நம்ம யாரையும் ஒண்ணுபடுத்த முடியாது. ம். அப்ப பாஜக மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றதுனாலேயே எதிர்ப்பு வந்து வலுவாயிடாது. ம். இப்ப 2 விஷயம் எதிர்க்கட்சிகள் கத்துக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு வந்து இப்ப இந்தியா கூட்டணிங்கிற செட்டப் ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்றார் போல தான் வடிவம் எடுக்க முடியும். அப்போ இதுல வந்து தேசிய அளவுல செயல்படுற கட்சிகள், அந்த மாநில சூழல கணக்கில் எடுத்த ஒரு அணி அமைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல வந்து பீகார்ல இப்ப ஆர்ஜேடியோட பெர்ஃபார்மன்ஸோ, ஒர்க்கோ ரொம்ப முக்கியமானது. அதே சமயம் இப்ப காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள். இப்ப இவங்க இப்ப நம்ம வந்து எப்படி வேலை பார்க்கிறது அப்படிங்கும்போது, இடதுசாரிகளோட ரொம்ப முக்கியமான பங்களிப்பு எங்க இருக்கணும்னா, வெறும் சீட்ல மட்டும் இருந்தா பத்தாது. சோ இத என்டயர் டிஸ்கோர்ஸ முடிவு பண்றதுல இடதுசாரிகளுடைய வலு. அதாவது என்ன ஸ்லோகன் முன்வைக்கிறோம், மக்களுக்கான திட்டங்கள என்ன முன்வைக்கிறோம், அதை எந்த விதத்துல வேகப்படுத்த போறோம், போராட்ட களத்தோட தேர்தலை எப்படி இணைக்க போறோம். இது வந்து இடதுசாரிகள் மட்டுமே செய்ய முடியிற ரொம்ப முக்கியமான விஷயம். அத வந்து இடதுசாரிகள் தான் செய்ய முடியும். காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையோட அந்த பேச்சுவார்த்தையை அணுகுனதும், தேர்தல் உடன்பாடு வந்த பிறகு உடன்பாட மீறி வேட்பாளர்கள் நிறுத்தினதும் பரிசீலனை செய்யப்படணும். ஏன்னா, அவங்க அந்த போட்டி வேட்பாளர்கள் நிறுத்தின இடத்துல முடிவுகள் மாறி இருக்கு. அதனால பலவீனமானது இந்தியா கூட்டணிங்கிற அந்த கூட்டணி தான். ஆனா, ஓவராலா சிபிஎம் மாதிரியான ஒரு கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு விமர்சனம் என்னன்னா, பாஜகவுக்கு எதிரான அணியை தேர்தலை மையப்படுத்தி மட்டும் நீங்க கட்டவே முடியாது. ஏன்னா, அவங்க தேர்தல்ல மட்டும் வேலை பார்க்கல.
தேர்தல் காலத்துல அவங்க தேர்தல் வேலை பார்க்கறாங்க. மற்ற நேரத்துல அவங்க ஆர்எஸ்எஸ்க்கும் அல்லது இந்த சோசியல் ஃபேப்ரிக்க பலவீனப்படுத்துவதற்கும் தொடர்ந்து வேலை பார்க்கறாங்க. முடிஞ்சா கலவரங்களை உருவாக்குறாங்க, அல்லது ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தை, அரசு நிர்வாகத்தை கைப்பற்றி தங்களோட அரசியலுக்கு அவங்க மாத்திக்கிறாங்க. இதையெல்லாம் செய்யும்போது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்னு வைங்களேன், அல்லது இதுக்கெல்லாம் ஒரு ஆல்டர்னேட் நம்மளால கொடுக்க முடியலன்னு வைங்களேன், என்ன ஆகும்? அது அவங்களுடைய கைப்பாவையா மாறிடும். ம். இப்ப இத ஃபைட் பண்ணணும்னா பல்வேறு வழிமுறைகள் தேவைப்படுது. அது எல்லாவற்றையும் செஞ்சோமாங்கிறது தான் பீகார் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது. நான் இதுல சால்ஜாப் சொல்றதுங்கிறது ஒரு தோல்வியை பாடம் அதிலிருந்து கற்றுக்கொள்கிற முறை அல்ல. அந்த மாரி நம்ம பேச வேண்டியது இல்ல. இன்னொன்னு கூட்டணி தொடர்பா நம்ம பேசுனது. இதுல சிராக் பஸ்வான் என்டிஏ கூட்டணிக்குள்ள போனது ஒரு மேஜர் ஸ்ட்ரோக்கா பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் ஓவைசி ஆகட்டும், அதே மாரி ஜன்சுராஜ், பிரசாந்த் கிஷோர் இவங்கலாம் இந்தியா கூட்டணிக்கான ஒரு டேமேஜை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு கவனிக்கப்படுது. ஏன்னா ஓட் பெர்சன்டேஜ் வெற்றி வாய்ப்புல இருக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப மைனரானதா தான் இருக்கு. அப்போ இந்த அலையன்ஸ் மேட்டரை எப்படி பார்க்குறீங்க? சிராக் இப்போ அதான் நம்ம நெறைய பேசுறோம். தலித்துகளுக்கு எதிரா பாஜக நெறையா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா சிராக் பஸ்வான் மாதிரியானவர்கள் திரும்ப அந்த கூட்டணிக்குள்ளேயே தொடர்ச்சி ஏன்னா போன எலெக்ஷன்ல அவர் இல்ல. அந்த அலையன்ஸ்ல இல்ல. சட்டப்பேரவையில. இந்த முறை உள்ள போயிருக்கிறாரு. அப்ப அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படியே பாஜக பக்கம் போகுது அப்படின்னா, இத எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? தனிச்சு இப்படி போட்டியிடக்கூடிய ஓவைசி ஆகட்டும், இல்ல பிரசாந்த் கிஷோர் இவங்களாகட்டும், இவங்களுடைய அஜெண்டா என்ன? இவங்களெல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வரக்கான வாய்ப்பு என்பது கிடையவே கிடையாதா? அதாவது அரசியல் 2 விதமா இயங்குது. நீங்க அரசியல அதோட போக்குல, இப்ப இருக்கிற போக்குல அப்படியே இயல்பா விட்டுட்டீங்கன்னா, அது என்னவா இயங்கும்னா, அ ஸ்ட்ராட்டஜியோடைய ஒரு மையப்புள்ளியா இயங்கும். அதாவது அ இப்போ வாக்கு சதவீதம், பல்வேறு கட்சிகளுக்கு இருக்கிற வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கிகளை பங்கிட்டுக் கொண்டு அதிகாரத்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை, இந்த லெவல்ல இயங்கும். நீங்க இந்த அரித்மெட்டிக்ங்கிறத தாண்டி ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நீங்க ஒரு கெமிஸ்ட்ரி இங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களோட ஸ்லோகன், நீங்க மக்களை முன்வைக்கிற விதம், மக்கள வாக்கு வங்கிய தாண்டி ஒன்றுபடுத்துவது, இதெல்லாம் நம்ம செய்யணும். இப்ப தலித் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சாதி ரீதியான ஒடுக்குமுறை இருக்குன்னு சொன்னா, சாதி ரீதியான ஒடுக்குமுறைக்கு எதிராக வெறும் சாதிய ஒற்றுமை சாத்தியம் ஆகாது, பயன்படாது. சாதிய ஒற்றுமைங்கிறது என்ன பண்ணும்னா, ஒடுக்குமுறைக்கு எதிராக நிற்பதை விடவும், தன் சாதிக்குள்ள ஒரு கூட்டணிங்கிறத தான் அது உருவாக்கும். இப்போ அந்த மாதிரியான கட்சிகள் தான் நீங்க சொல்ற பஸ்வானோட கட்சியோ மத்ததோ எப்படி ஆகுதுன்னா, ஒரு தலித் அடையாளம், அந்த தலித் அடையாளத்தை நோக்கி தலித் வாக்கு வங்கி திரட்டு. அது ஒடுக்குமுறையை எதிர்க்காது. அது சனாதனத்தை எதிர்க்காது. அது பார்ப்பனிய கட்டமைப்பை எதிர்க்காது. அது நில உரிமைக்கு பேசாது. அது வேலை வாய்ப்புல சமூக நீதிக்கு பேசாது. கல்வியில் சமூக நீதிக்கு பேசாது. அது எல்லாத்தையுமே வாக்கு வங்கிக்கான ஒரு டோக்கனா பார்ப்பாங்க. அந்த லெவல்ல அவங்க பேசுவாங்க. சரி, இத எதிர்க்கிறவங்களும் இதே மாதிரி பேசுறாங்கன்னு வைங்களேன். இப்ப யாதவர் ஓட்டு, இஸ்லாமிய ஓட்டு, அல்லது ஆன்டி பிஜேபி ஓட்டு, செக்யூலர் ஓட்டு, இப்படியா நம்ம அதையுமே வாக்கு வங்கிங்கிற முறையில அணுகணும்னா, இந்த வாக்கு வங்கி வெர்சஸ் அந்த வாக்கு வங்கி தான். இத ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணிற முடியும். போன தடவ தேர்தல்ல உங்களுக்கு ஒரு 4, 5% ஓட்டுக்கள் குறைஞ்சது. இந்த 4, 5% ஓட்டுகள இன்கிரீஸ் பண்ணா, கண்டிப்பா நமக்கு கிடைக்கிற சீட்டுகள் பல மடங்கு அதிகமாகும் அப்படின்னு பிஜேபியும், ஜேடியுவும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்டேட்டஸ் கோவ மெயின்டெயின் பண்ணுவோம். இந்த ஸ்டேட்டஸ் கோ உடைஞ்சிடக்கூடாது. சாதிவாரி வாக்கு வங்கி இருக்கணும். ஒடுக்குமுறை இருக்கணும். சுரண்டல் இருக்கணும். தலித் ஓட்டு வாங்குறதுக்கு தலித் அடையாளம் உள்ள வந்தா போதும். அப்படிங்கிற முறையில அவங்க கால்குலேட் பண்றாங்க. இப்ப இதுக்கு எதிரான கால்குலேஷன் அதே மாதிரி நடந்துச்சுன்னா, இந்த கால்குலேஷனை வீழ்த்த முடியாது. ஏன்னா இந்த கால்குலேஷன் வெறும் அடையாளம் சம்பந்தப்பட்டது. சோ பார்கெயின் பண்ற ஒரு கட்சி, உதாரணமா தமிழ்நாட்டிலே எடுத்துக்கலாமே, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே நேரத்துல 2 கூட்டணியில பேசுவாங்க. எந்த கூட்டணியில பேசி அவங்க ஒத்துக்கிட்டு போனாலும், அவங்களோட 5% ஓட்டு அந்த கூட்டணிக்கு போயிடும். அத அவங்க சக்சஸ்ஃபுல்லா வச்சிருக்காங்க. அதாவது அந்த ஓட் பேங்க சேல் பண்ற மாரி. அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த லாயல் ஓட் பேங்க் அவங்களுக்கே தான் இருக்குங்கிறது அவங்களுக்கு பார்கெயின் பண்ண ஈஸியா இருக்கு. என்ன வேணா பார்கெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த 5% ஓட்டு இந்த பக்கம் போகும், இல்லைன்னா அந்த பக்கம் போகும். இந்த இடத்துக்கு ஒரு கட்சி வருவதற்கான வாய்ப்பை எது கொடுக்குது? ஸ்டேட்டஸ் கோல மாற்றம் இல்ல. நீங்க உரிமை அரசியல் முன்னுக்கு வரல. உரிமை அரசியல் முன்னுக்கு வரும்போது, உரிமைன்னு பேசும்போது நீங்க எல்லாருக்கும் தான். இப்ப பெண் உரிமைன்னு பேசுறோம். அது தலித் பெண்ணுக்கு, பிற்படுத்தப்பட்ட பெண்ணுக்கு, உயர் சாதியில் இருக்கிற பெண்ணுக்கு, எல்லாரையும் கனெக்ட் பண்ற விஷயமா அது நிக்கும். இப்போ ஒரு தொழிலாளி வர்க்கம் சுரண்டப்படுது. அல்லது சாதிய முறைக்கு எதிராக பேசுறோம்னு வைங்களேன். பிற்படுத்தப்பட்ட சாதிக்கும் சாதி பிரச்சனை தான். ஒடுக்கப்பட்ட சாதிக்கும் சாதி பிரச்சனை தான். பட்டியல் சாதிக்கும் சாதி பிரச்சனை தான். ஆதிவாசிக்கும் ஜாதி பிரச்சனை தான். ஆனா அப்படி இல்ல. அப்படி நீங்க மாத்தாதப்ப என்ன ஆகுதுன்னா, வாக்கு வங்கிங்கிற முறையில ஸ்டேட்டஸ் கோவ மெயின்டைன் பண்ணும்போது, ஸ்டேட்டஸ் கோவுக்குள்ளதான் சண்டை. அதுலதான் என்ன ஆகுதுன்னா, இப்ப ஜன்சுராஜ் கட்சி
அவங்க எவ்வளவு ஓட்டு கெயின் பண்றாங்களோ அது வந்து பாஜகவை எதிர்க்கிற ஓட்டுல ஒரு பகுதியை பிரிச்சிடும். ஓவைசி கண்டிப்பா மதசார்பற்ற ஓட்டு வங்கிக்குள்ள வர வேண்டிய சிறுபான்மை மக்களை மதம் சார்ந்த வாக்காளர்களாக அல்லது மதம் கண்டினியூவா எல்லா இடத்துலயும் இப்படிதானே அப்படி நிக்கிறாரு. ஆனா அவரை குறை சொல்ல முடியாது. இந்த இந்த சிஸ்டத்துக்குள்ள அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு. சரியா? இப்ப அடுத்தது நீங்க சொன்ன இப்ப சிராஜ் பஸ்வான் மாதிரி ஒருத்தர் வந்து அந்த அணியில போய் சேருவதும், இந்த சுயேட்சைகளுக்கு விழுந்த வாக்கெல்லாம் வாக்கு வங்கிகள் சார்ந்ததாக உடைவதும் யாருக்கு பலன் கொடுக்குதுன்னா, ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கிறவங்க பலன் கொடுக்குது. இதுதான் இந்த தேர்தல் முறை. இங்க மக்கள் அல்ல, மக்களை வாக்கு வங்கிகளாக மாற்றி விடுகிறார்கள். அப்ப மக்கள் வந்து தங்களுடைய உரிமையின் பேரில் வாக்களிப்பதில்ல. இந்த தேர்தல் மூலமாக அரசை ஒரு திசையை நோக்கி நகர்த்த போறோம்னு வாக்களிக்கிறது இல்ல. இந்த தேர்தல்ல பங்கெடுப்பதே தன் சாதியுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கு அல்லது மத பெருமையை நிலைநாட்டுவதற்கு ஒரு பெரிய குரூப் உருவாயிடுறாங்க. இந்த பிரச்சனை இப்ப பீகார்ல வந்து தீவிரமா இருக்கு. பீகார்ல வந்து என்னதான் குறிப்பிடத்தக்க அளவுக்கு மற்ற ஒரு அரசியல் செயல்பட்டாலும், பாஜக எதிர்ப்பு அரசியல் செயல்பட்டாலும், வாக்கு வங்கி உருவாக்கம்ங்கிறது அங்க ஒரு பெரிய அளவுக்கு நடந்திருக்கு. இதுக்கு எதிரான ஒரு எழுச்சியை நம்ம உருவாக்க வேண்டியிருக்கு. அது இந்தியா கூட்டணி கட்சிகள் கையில இருக்கு. அது நான் இந்தியா கூட்டணின்னு நான் பார்க்கல. இந்த எதிர்கட்சிகளுடைய நரேஷன் இன்னும் கூடுதலாக வலுப்பட வேண்டியிருக்கு. அதுக்கு பேரும் இனிமேல் வரும். அது ஒரு மக்கள் இயக்கமாக எமர்ஜ் ஆகும்போதுதான் ஒரு ஒரு ஆல்டர்னேட் வந்து பீகார்ல இருந்து வர வாய்ப்பு அதிகம். இன்னொன்னு பிரசாந்த் கிஷோர் சம்பந்தமா கேட்கணும்னு நினைச்சது. அவர் எல்லா ஸ்டேட்லயும் போய் அங்க வந்து ஒரு வின்னிங் பார்ட்டியே எனக்கு இருக்குன்னா நான் தான் காரணம்னு கிளைம் பண்ற ஒருத்தரா இருந்தாரு. அவரு பீகார்ல சொந்த மாநிலத்துல போட்டியிடும்போது ஒண்ணுமே இல்லாம இப்ப 0 ஆகி நின்றுருக்காரு. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி அரசியல், இந்த வந்து புரொபகண்டா அரசியல், இதோட வேல்யூ தான் என்ன? இதோட மெஷர்மென்ட் தான் என்ன? இல்ல நான் அத 2ஆ பார்க்கிறேன். தேர்தலுக்கு முன்னால பிரசாந்த் கிஷோர் வந்து ஒன் ஆஃப் த சிஎம் பேஸா முன்வைக்கப்பட்டார். அது எப்படின்னு நீங்க யோசிக்கணும். அவர் இவ்வளவு தானே சீட்டு வாங்குறாரு. ஆனா அவர் எப்படி ஒன் ஆஃப் த 3rd பிளேயரா முன்வைக்கப்பட்டார். எல்லா ஊடகமும் சொல்லி வச்ச மாதிரி கார்ப்பரேட் ஊடகம் எல்லாமே இவருக்கு வந்து மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கு. நிதிஷ்குமாருக்கு அப்புறம் இவரை தான் வந்து சிஎம் வேட்பாளரா பாக்குறாங்க. அல்லது தேஜஸ்விக்கு அப்புறம் இவர் தான் சிஎம் வேட்பாளரா பாக்குறாங்க. அப்படின்னு எப்படி எழுதுனாங்க? அவரு தேர்தல்ல பங்கெடுக்கல, அதெல்லாம் தனி. அதெல்லாம் அவர் ஏன் தேர்தல்ல பங்கெடுக்கலைங்கிறது முக்கியமான கேள்வி. நான் அத அப்புறம் வரேன். இப்ப இவரை ஏன் எழுதி ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குனாங்க? அப்போ முதல் முறை வாக்காளர்கள் அல்லது பாஜகவுக்கு எதிரான அல்லது ஜேடியுக்கு எதிரான ஒரு ஆல்டர்னேட்ட தேடுற வாக்காளர்கள் ஒரு பகுதியை பிரிக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா இங்க நடக்காத ஒண்ணு எனக்கு அதேதான். அப்ப ஜன்சுராஜ்ங்கிற ஒரு கட்சிய ஊதி பெருசாக்குறது நிச்சயமா ஊடகங்கள் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்டையும் பணம் கொடுத்திருப்பாங்க. அவரும் பணம் செலவு பண்ணியிருப்பாரு. அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவருடைய பணத்தை செலவு பண்ணியிருக்காரு. ஊடகமும் எழுதுது. எதுக்காக? அப்ப ஒரு ஜங்க் ஆஃப் ஓட்ட வந்து அந்த பக்கம் திருப்பணும். இன்னொன்னு அவர் ஏன் தேர்தல்ல பங்கெடுக்கல? ஏன்னா, அதுதான் சொன்னேன். இதுல வந்து மக்களை பக்காவா மெஷர் பண்ற, இந்த திசையை நோக்கி தான் மக்கள் சிந்திக்கிறாங்கன்னு மெஷர் பண்ற ஒரு மெக்கானிசம் நிச்சயமா இந்த தேர்தலை சந்திச்சவங்க கையில இருந்திருக்கு. அதனாலதான் இவரை எலெக்ஷன்ல நிறுத்தினா கூடுதலான பர்சன்டேஜ் ஓட்டு அவர் வாங்குவார். அப்ப இவரை பஞ்சரும் பண்ணணும். தேர்தலுக்கு முன்னால பஞ்சர் பண்ணணும். அப்ப பஞ்சர் பண்றதுக்கான மெக்கானிசம் என்ன? அவரே தேர்தலில் பங்கெடுக்கலன்னா ஊடகங்கள் ஒரு பெரிய விவாதம் நடந்து ஒரு பெரிய குழப்பம் நடக்கும்போது ஒரு ஒரு சாலிட் ஓட் பேங்க் கம்ப்ளீட்டா போகாது. அப்ப அவங்க 2யுமே பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓவைசி சில தொகுதிகள்ல மட்டும் கூடுதலா ஜெயிச்சதுக்கும் ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சாரம் கைகூடும். ஏன்னா அவர் அந்த தொகுதியில ஜெயிச்சா அந்த தொகுதியில அவருக்கு இருக்கிற வின்னிங் சுச்சுவேஷனே மற்ற தொகுதியில அவருக்கு எதிரான வாக்கு வங்கி உருவாக்க முடியும். இப்ப நிச்சயமா அதையும் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா ஒரு ஹைதராபாத்ல கட்சி வச்சிருக்கிற ஒருத்தருக்கு நீங்க பீகார் ஒரு பெரிய செல்வாக்குங்கிறத உருவாக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு 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 நீங்க சோசியல் மீடியா மாதிரி ஒரு உணர்வு குடத்துக்குள்ள, அதாவது அதை என்ன சொல்லுவாங்க, எக்கோ சேம்பர்னு சொல்லுவாங்க. ஒரு குடத்துக்குள்ள இருக்கிற மனநிலையோட தான் எல்லா வாக்காளரும் இருக்காங்க. தன்னை சுத்தி நடக்கிறது மட்டும்தான் உண்மை. அப்ப இதை வச்சு ஒரு ஹிஸ்டீரியாவை கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க வாக்களிக்கிற முறையை உங்களை தீர்மானிக்க முடியும். அது குறிப்பா முதல் முறை வாக்காளர்கள் அல்லது சோசியல் மீடியால ஈல்டான ஒரு 35 45 வயசுக்கு உட்பட்டவங்க அல்லது ஒரு தன்னுடைய சுற்று வட்டாரத்தை மட்டுமே உண்மையா நம்புறவங்க அல்லது ஊடகத்துல பாக்குறத மட்டுமே உண்மையா நம்புறவங்க நேரடியாக மக்கள் இயக்கத்தோடு சம்பந்தம் இல்லாத ஒரு பெரிய செக்ஷனை உருவாக்கிட்டோம்னா இது போல மேனிபுலேட் பண்ண முடியும் நினைக்கிறேன். பீகார் தேர்தலுடைய முடிவு நடந்த விதம் எல்லாமே
தமிழ்நாட்டுல நடக்க போற விஷயங்களுக்கு, இல்ல இன்னும் 5 மாநில தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம். அதுலருந்து நெறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அப்படித்தானே? ஆமா. நீங்க விஜய்ன்னு ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கலாம். விஜய வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறாங்க. உண்மையிலேயே அவரு சிஎம் தான் அப்படின்னு நெனச்சுட்டு அவரோட ஆதரவாளர்கள் ஒரு பெரிய செக்ஷன் இருப்பாங்க. நான் வந்து அதிகபட்சமா ஒரு 100ல 10 பேர் ஓட்டு போடுறதா வச்சுக்கலாம். 10 பேர் ஓட்டு போட்டா ஒருத்தர் சிஎம் ஆக முடியாது. ஆனா அந்த 10 பேருக்கு ஹிஸ்டீரியா கிரியேட் பண்ண முடியும். நம்மால் தான்டா சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 100% ஓட்ல அந்த 10% ஓட்டு டெட். அத தூக்கி அந்த பக்கம் வச்சுருங்க. அத தூக்கி அந்த பக்கம் வைக்கணும்னா, நான் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, இவரு தான் சிஎம். இவர தவிர வேற யாரும் இல்ல. அப்படிங்கிறத அந்த எக்கோ சேம்பர்க்குள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அத உங்களால பண்ண முடியும். இப்ப இந்த 10% ஒவ்வொரு தொகுதியா எடுத்து பாருங்க. இவரு ஒரு உதாரணத்துக்கு இவர கிறிஸ்டியன்னு முன்வைக்கிறாங்க. கிறிஸ்டியன்களுக்கு கட்சியே கிடையாது. அப்ப கிறிஸ்டியன் ஓட்டுங்கிறத வந்து தள்ளி விட்டோம்னா, இல்ல குழப்பி விட்டோம்னா, சில தொகுதிகள்ல வின்னிங் பெர்சன்டேஜ் அல்லது வின்னிங் ஆட்களையே மாத்த முடியும். அந்த ஒரு 6, 7 தொகுதி எடுத்துக்கங்க. அந்த 6, 7 தொகுதியில கிறிஸ்டியன் ஓட்டு ஒரு பகுதி பொலிட்டிக்கலா போயிடும். ஒரு பகுதி விஜய்க்குன்னு சாலிடா போயிடும். அப்ப இந்த 2ம் ஜெயிக்காது. இது 2க்கு எதிரா ஒரு வோட் பேங்க நான் உங்களால கிரியேட் பண்ண முடியும். கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்கள், இந்துக்கள்னு மோத விடுற அளவுக்கு கிரியேட் பண்ற அளவுக்கு வலுவான சக்தியா பிஜேபி இருக்கு. முழுமையா பண்ண முடியலன்னா கூட மோத விட முடியும். இப்ப எலக்ஷன் நேரத்துல ஒரு 5, 6 தொகுதியில இந்த ஃபேக்டர் ப்ரோ பிஜேபியா ஒர்க் அவுட் ஆகும். ம்ஹ்ம். வேறு சில தொகுதிகள்ல ப்ரோ ஏடிஎம்கேவா ஒர்க் அவுட் ஆகும். ம். சில தொகுதிகள்ல ப்ரோ டிஎம்கேவா ஆகலாம். ஆனா, எங்க அவர ஊதி பெருசாக்கணும், எங்க அவர பஞ்சர் பண்ணணுங்கிற என்டயர் மெக்கானிசத்த நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னா, உங்க கையில சோசியல் மீடியா வேணும். உங்க கையில மீடியா வேணும். உங்க கையில கட்சி ஒரு பெரிய கட்சி இருக்கணும். இது இல்லாம சம்பந்தப்பட்ட நபர எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு முழு ஸ்ட்ராட்டஜியும் வகுத்து எவ்ரிடே நீங்க வந்து இன்ச் பை இன்ச் நகரணும். எப்ப பஞ்சர் ஆகணும், அப்ப பஞ்சர் ஆகணும். அவ்வளவுதான். ம். நான் விஜய்ன்னு சொல்லல. எனி ஃபேக்டர் இப்படி நீங்க உருவாக்கலாம். ம். இந்த எக்ஸ் ஃபேக்டர்ஸ வந்து கிரியேட் பண்ண முடியும். அத கிரியேட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு மீடியா ஹிஸ்டீரியா. எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியலன்னா, நம்ம ஊர்ல வந்து என்டர்டெயின்மென்ட் சேனல்ஸ்க்கு தான் வந்து மிகப்பெரிய வியூவர் பேஸ் உண்டு. இப்ப சன் டிவின்னு வச்சுக்கங்களேன், பயங்கரமான வியூவர் பேஸ். அதுக்கப்புறம் கேடிவி. இதுக்கு ஈக்குவலா வந்து ஸ்டார். இப்ப கலர்ஸ் தமிழ்னு வருது. ஜீ தமிழ்னு வருது. இவங்கலாம் வந்து கோடிக்கணக்குல தொழில் புழங்குறவங்க. ஆனா எண்ணி பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு 10 சேனல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். நியூஸ் சேனல் 11 இருக்கு. நியூஸ் சேனல்ஸ்க்கு அவ்வளவு டிஆர்பியே கிடையாது. இப்ப எப்படி இவ்வளவு நியூஸ் சேனல் உருவானாங்க? இப்ப அவங்களோட பிசினஸ் என்ன? அவங்க எத கிரியேட் பண்றாங்க? அவங்க உருவாக்குற ஹிஸ்டீரியாவெல்லாம் பபுளா வருது. அப்புறம் உடைக்கப்படுது. நீங்க ஜல்லிக்கட்ட எழுச்சின்னு நம்ம பேசுவோம். ஜல்லிக்கட்டு நேரத்துல நடந்த போராட்டத்த. அந்த பபுள் யார் உடைச்சா? அந்த பபுள் எப்படி உடைக்கப்பட்டுச்சு? அது உடையும்போது யாருமே அத பத்தி கவலைப்படலையே. ஒரு மூவ்மெண்ட் காணாம போனா எல்லாரும் கவலைப்படுவாங்க. ஒரு போராட்டம் காணாம போகுது. யாரும் கவலைப்படலையே. அந்த மொமெண்ட்ல பேசி முடிச்சுட்டாங்களே. இதெல்லாம் நம்ம சமகாலத்துல நம்ம எழுப்பிக்க வேண்டிய கேள்விகள். ம். பீகார் தேர்தல் ஒட்டி நெறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ, ரொம்ப ரொம்ப ஆழமான இன்சைட்ஸ் நெறையா இருந்தது. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கும், கருத்துக்கும். நன்றி. குறுக்க பேசிய நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.